ஆரம்பத்தில் 40-45 வருஷம் மெக்கானிக் தான் சார். வேறு எந்த வேலையும் தெரியாது. மெக்கானிக் மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம சேலம் வந்தால் வெள்ளைக்காடு ஷூட்டிங் எடுப்பாங்க. அப்போ நாங்கள் தான் ஒர்க் பண்ணுவோம். ஜீப்பு சேசிங்கு அது பண்ணுறதை நாங்கள் பண்ணுவோம். இப்போ விஜயகாந்த் படத்தை வல்லரசு படத்தை வந்தார், அவர் ஜீப் ஓட்டார். அவருக்கு வந்து நரம்பு இது கட் ஆகிடுச்சு. அதனால் வேறு ஆளை கூட்டு வந்து. ஸோ அப்போவே உங்களுக்கு அந்த ஆர்வம் சினிமா பைத்தியம் சார். சினிமா பைத்தியம் மாதிரி ஸ்டண்ட் ஓட்டுவேன், பைக் ரேஸ் ஓட்டுவோம், ஏற்காட்டில் ரேஸ் ஓட்டுவோம், கிரவுண்ட் ரேஸு, சேத்து ரேஸு, எல்லா ரேஸும் ஓட்டுவோம். ஜாவா பைக் பிடிக்கும், பழைய பைக்கு. லேட்டஸ்ட் பைக்கெலாம் பிடிக்காது சார். R1 இதெல்லாம் பிடிக்காது சார். ஜாவானா ரொம்ப விருப்பம். நம்ம ரஜினிகாந்த் ஓட்டர் பாருங்க. ஆமாம், புதிய இந்த படத்தில் ஒரு நாய் போனாலும் அதை பற்றி நாங்கள் அது என்ன நினைக்குது என்ன அதுன்னு ஜாலியாக நாங்கள் பேசிட்டு அதுக்கு நாங்கள் 2 பேர் கமெண்ட் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்போம். கடங்காரங்க வராங்கன்னு இங்கே சிக்னல் வரும், வராங்க நான் ஆஃப் பண்ணிடுவோம். தமிழ் மாலும் அப்படிம்பாரு. நீங்கள் ஏதோ ஒன்று மாலுங்க, நான் தமிழ்லேயே மால்ற அப்படின்னு சொல்லிடுவேன். நீ இந்தியில் மாலினாலும் சரி, ஆந்திரா மொழியில் மாலினாலும் சரி, நான் தமிழில் தாங்க மாலுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டார். சரி, மாலும் மாலும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் அவர் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் அவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு. அவரை வந்து அவர் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவாகவும் அதே மாதிரி சிந்திக்கிற வரையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அமிதாப் பச்சன் ட்ரம்ப்புக்கெல்லாம் டஃப் கொடுக்குற ஒரு ஆள். ஸோ அவங்களுக்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவர். ஸோ அமெரிக்கா ட்ரம்ப்புக்கெல்லாம் போய் நேரடியாக பேசி அவங்க கூட போய் டின்னர்லாம் அவங்க சாப்பிட்டு வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நம்ம இன்றைக்கி நேர்காணல் செய்ய போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன சார், சின்ன வயசுலேருந்து மெக்கானிக் தான் சார். அப்புறம் காமெடி பேசுவேன். மற்ற எல்லாம் மெக்கானிக்கெலாம் வந்து என்னை பேச சொல்லுவாங்க. காமெடி பேசுவேன், நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருப்போம். அந்த எனக்கு சின்ன வயசுலேயே பிடிக்கும். இப்போ தொழில் தான் சார். அது எப்படி சார் நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு யதார்த்தமாக பேசுகிறீங்க சார். நம்மளுக்கு இயற்கையாக வரும். ஓகே, இயற்கை அது தான் மைண்ட் வந்துகிட்டே இருக்கும் சார். அதனால் எப்படின்னு தானே பேசிகிட்டே இருப்போம், லைன் வந்துகிட்டே இருக்கும், இப்படி பேசிகிட்டே இருப்போம். அதான் இப்போது நம்ம ஒரு விஷயம் எடுத்து பேசுகிறது ஒன்று இருக்குது. ஆமாம், அதுக்கு யதார்த்தமாக, அதாவது ட்ரம்ப்பும் நானும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ட மாதிரியே ஏதோ ரியலாக நடந்த மாதிரியே அது நீங்கள் அது பேசுகிறீங்கல்ல, அது இயல்பாக உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கா, இல்லை அது ஏதாவது அந்த இதுக்காக பேசுகிறீங்களா? வீடியோ இதுக்காகலாம் பேசல சார். இயற்கையாக எனக்கு வரும். ஓகே, இருக்கு, எனக்கு மைண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு மைண்ட் ஏதாவது பேசலாமா, சிரிப்பு காட்டலாமா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சின்ன வயசுலேருந்து அது மாதிரி தான் சார். என்னை பார்த்தா எங்கள் ஏரியாக்காரங்களாம் சிரிப்பாங்க. ஒன்று எங்கள் சொந்தக்காரங்களும் எல்லாமே, எங்கள் தம்பி ஒய்ஃபு எல்லாமே பார்த்தாங்களா சிரிப்பாங்க. என்னை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு வரும். ஓகே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோமா என்னை பார்த்தோன்னு சிரிப்பாங்க, சிரிப்பு வந்துட்டாரா அப்படின்னு. சரி, அந்த மாதிரி தானே சார். சரி, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் ஃபேமிலி நாங்கள் அண்ணன் 3 பேர். ஓகே, எங்கள் அண்ணா ஒரு பிள்ளைங்க. அப்புறம் தம்பி நானும் மெக்கானிக் தான், எல்லாம் மெக்கானிக் தான். பையன் ஒன்று, பொண்ணு, எங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு 2 மேரேஜ் ஆகிடுச்சு, பையனுக்கு இன்னும் ஆகுங்க, ஒய்ஃப் பொண்ணு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த மெக்கானிக் வேலை தான்? ஆரம்பத்தில் 40-45 வருஷம் மெக்கானிக் தான் சார். வேறு எந்த வேலையும் தெரியாது. மெக்கானிக் மட்டும்தான் தெரியும். ஓகே. ஸோ இந்த ஆர்வம் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? மெக்கானிக் ஆர்வங்களா? இல்லை, மெக்கானிக் ஆர்வம் அதுவும் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் பேசுகிற ஆர்வமும் இந்த மெக்கானிக் இது ரெண்டுமே சேர்த்து சொல்லுங்கள். தருவம் கோயில் பண்டிகை போடுங்க சார். அதெல்லாம் நான் நாடகம் நடிச்சிருக்கேன். சென்னையில் ஸ்டுடியோவுக்கு ஏஎம் ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்திருக்கிறேன். நான் பசங்களாம் ஒர்க் பண்ணணுங்க. எங்கள் ஒர்க் என்னன்னா அந்த லைட் செட்டிங் போடுறது இந்த மாதிரி ஒர்க் நம்ம செய்வேன். வடபழனி அந்த என்ன வந்தது சார். ஓகே, ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். ஆனால் 1300 காசு கிடைக்கல பாஸ் வாங்குறதுக்கு. அப்போ பாஸ் 1300 ஸ்டுடியோவுக்கு. அது இல்லாமல் அப்போ வெளியிலேருந்து அவுட்டர் ஷூட்டிங்லாம் போவாங்க, இந்த வேனில் லைட்டில் செட்டிங்லாம் கொண்டு போவாங்க. அப்போ நம்ம சேலம் வந்தால் வெள்ளைக்காடு ஷூட்டிங் எடுப்பாங்க. அப்போ நாங்கள் தான் ஒர்க் பண்ணுவோம். ஜீப்பு சேசிங்கு அது பண்ணுறதை நாங்கள் பண்ணுவோம். அப்போ நீங்கள் சேசிங்கில் பண்ணுவீங்க? சேசிங் பண்ணி வேலையும் செஞ்சு கொடுப்போம். ஓகே. இப்போ விஜயகாந்த் படத்தை வல்லரசு படத்தில் வந்தார், அவர் ஜீப் ஓட்டார். அவருக்கு வந்து நரம்பு இது கட் ஆகிடுச்சு. அதனால் வேறு ஆளை கூட்டு வந்து சேசிங் செஞ்சு கொடுப்போம். ஜீப்பு அருமையாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சேசிங்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இயல்பாக ஸ்டண்ட் பண்ணுவீங்க? பண்ணுவோம். டூ வீலரில் அதிகம் கற்றுக்கிட்டேன், அதிகம் பண்ணுவோம். அப்புறம் அதில் ஓட்டுவோம். ஓ, அப்படிங்களா? ஓகே. அப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன்.
பண்ணியிருக்கீங்க. எந்தெந்த படத்துலலாம் பண்ணியிருக்கீங்க? படத்தில் இல்லை சார், சும்மா ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, பேக்ரவுண்டில் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகே. சினிமாவில் வெளியே வரல சார். ஒர்க் பண்ணுறது நம்ம இங்கே வெள்ளைக்காரன் ஷூட்டிங் அங்கேயே அப்போ அந்த காலத்து கேமராலேயே Yamaha 100 RX 100 இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம். அதில் வச்சு நான் என்ன கவர் கட்டிடுவாங்க. ஃபஸ்ட்டு போட்ட கர்ணன் டைரக்டர் தெரியுங்களா, பழைய படம். ஓகே. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம ஃப்ரெண்டு. ஓகே. அவர் என்னை கைத்தை கட்டி அப்படியே ரன்னிங் ஃபஸ்ட்டு கீழே மூவ் பண்ணுறாரு, என்னை தரத்தாந்து இழுத்துட்டு போவோம், கல் மேலே குதிப்போம், அப்பயே அந்த எல்லாம் செய்வோம். ஸோ அப்போவே உங்களுக்கு அந்த ஆர்வம் சார். ஆர்வம் சினிமா பைத்தியம் சார் எனக்கு. சினிமா பைத்தியம் மாதிரி எனக்கு. அதுலேயே ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகம். அப்போ ஏதோ ஒன்று சொன்னாங்களா எனக்கா மைண்டாக அதை வர நானே பேசுவேன். ஒன்று சொல்லிட்டாங்களா நான் 2 3 தான் எனக்கு வரும், அது நான் பேசுவேன். ஸோ அவங்க ஒன்று சொன்னால் நீங்களே மானே தானே பொன் மானேலாம் போட்டுருவீங்க. மானே போனேன் மானே அது போடு இதை போடு அடடா அந்த மாதிரி நான் எழுதி. அது ஸோ உங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு பைக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார், பைத்தியம் சார் எனக்குலாம். மோட்டார் பைத்தியம். ஸ்டண்ட் ஓட்டுவேன், பைக் ரேஸ் ஓட்டுவோம், ஏற்காட்டில் ரேஸ் ஓட்டுவோம், கிரவுண்ட் ரேஸு, சேத்து ரேஸு, எல்லா ரேஸும் ஓட்டுவோம் சார். மோட்டாரில் அதுதான் சார் எனக்கு. சாப்பிட்றதுனாலே மோட்டார் தான் எனக்கு மெயின். ஸோ நீங்கள் ரொம்ப பைக்கு ரேஸ் பைக்லாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுவோம். எந்த பைக்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஜாவா பைக் பிடிக்கும், பழைய பைக்கு. லேட்டஸ்ட் பைக்கெலாம் பிடிக்காது சார். R1 இதெல்லாம் பிடிக்காது சார். ஓல்டு பைக் என்ன பிடிக்கும். ஜாவானா ரொம்ப விருப்பம். நம்ம ரஜினிகாந்த் ஓட்டது பாருங்க. ஆமாம். புதிய இந்த படத்தில் ஜானி இல்லையா? ஜானி இன்னொரு படம் இருக்குது சார், ஊட்டியில் ஓட்டுவார். அந்த மாதிரி படம் நல்ல வண்டி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வண்டி தான் நாங்கள் ஓட்டுவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பேசுகிறவங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? நான் சாதாரணமாக எப்பயும் போல் பேசுவேன் சார். எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் வராது, எப்பயும் போல் பேசுவோம், கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோலாம் போடுறீங்க, இது வைரல், நீங்கள் வைரல்லாம் இருக்கீங்க, ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அவர் நம்ம டைரக்டர் தான் பார்ப்பார். யார் அவர்? அரிங்கிறவர், அவர் தான் டைரக்டர். அப்படியா? அவர் தாங்க சார். வாங்க, வெல்கம். இவர் தானா உங்களை இயக்குறது? எனக்கு டைரக்டர். உங்களுக்கு டைரக்டர் இவர் தான். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் ஹரிபிரசாத்துங்க. நான் சிவில் இன்ஜினியரு, அப்புறம் ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அவ்வளோதான். நான் வந்து 2015 இவர் மீட் பண்ணேன். ஓகே. ஒரு SD என்னோடய வண்டி ரெடி பண்ணுறதுக்கோசம் இவர் மீட் பண்ணேன். ஓகே. அப்போ வந்து இவர் பழக்கமானார். அதுலேருந்தே நம்ம வண்டி எல்லாமே என்கிட்ட ஒரு 22 வண்டி இருக்குது. எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இவர் தான். வண்டி ரெடி பண்ணுறதுக்கோசம் இங்கே வந்தது விளையாட்டுத்தனமாக. ஓகே. அப்புறம் நான் அவரும் பேச பேச இந்த பாண்டிங் வந்துருச்சு. ஓகே. ஸோ இவர் நீங்கள் தான் படம் பிடிச்சி இன்ஸ்டாவில் வீடியோ போடுறீங்க, நீங்கள் தான் அந்த பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறீங்களா, அது நீங்கள் தான். ஸோ நீங்கள் கேமரா முன்னாடியே வர மாட்டீங்க? இல்லை, நான் வர மாட்டேங்க, அவர் மட்டும்தான் ஃபோக்கஸ். எப்படி சார் இவர் இந்த மாதிரி பேச வச்சா நல்லா பேசுகிறாரு, எப்படி இவரை கொண்டு போகலாம் வெளியே அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணும்? இல்லை, இவர் ஆக்சுவலாக வந்து சொல்லும் போதே பேசுகிறதே படத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார். வண்டி படம் இந்த 2 பற்றி மட்டும்தான் பேசுவார். அப்புறம் பழைய நான் தெருக்கூத்துலாம் போடுவாங்க, அதை பற்றிலாம் பேசுவார். சில டைம் நடிச்சு காட்டுவார் எங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. யார் இங்கே இருக்கிறாரு ஆனால் இப்போல்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் யதார்த்தமாக பேசி வீடியோ போடுறது தான் அந்த வீடியோ. நாங்கள் ஒரு 7:30 நான் இங்கே வருவேன், நான் அவரும் ஜாலியாக பேசுவோம். ஒரு நாய் போனாலும் அதை பற்றி நாங்கள் அது என்ன நினைக்கிது என்னதுன்னு ஜாலியாக நாங்கள் பேசிவிட்டு அதுக்கு நாங்கள் 2 பேர் கமெண்ட் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்போம். சரி, நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வீடியோ வண்டி கண்டென்ட்டாக எடுத்தோம். வண்டி ரெடி பண்ணும்போது பேசுறது அதை பற்றி எடுத்தோம். அதுக்கப்புறம் சரி நம்ம ஜாலியாக பேசுகிறது வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு இந்த அப்பு இந்த நாய் பற்றிலாம் போட்டோம். அப்புறம் ஏலியன் வீடியோ பற்றி போட்டோம். இதெல்லாம் அப்படியே ஜாலியாக பேசும். ஸோ அந்த ஏலியன் வீடியோ நடிச்சது தான் சார். நீங்கள் சைலண்டாக உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஒரு ஏலியன் பாஷை புரியாது இல்லை, பாஷை புரியாத சைலண்டாக இருக்காரு. நம்மளே ஏலியனாக நினச்சிட்டு இருக்காரு அவரு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாடு மேட்டெல்லாம் ரொம்ப வைரல். மாடுன்னா ரொம்ப பிடிக்கும். சரி. ஒரு 40-50 வருஷமா மாட்டு வண்டி தான். அது ஒரு 15 வருஷம் அளவில் டெம்போ ஓடிட்டு இருக்குங்க. அந்த டெம்போ ஓட்டின பழக்கத்தில் அவர்கிட்ட வருவேங்க. ஓகே. மெக்கானிக்கில் அதனால வருவேன். அந்த பழக்கத்தில் அவரும் பழக்கம் ஆகிட்டாரு. சரி. அப்புறம் நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்குள்ள நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டோம். சார் சூப்பர் சூப்பர். சார் இப்போ இவர் பேசுகிறார் இல்லையா, இந்த 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 வட்டாரம் அவருக்குன்னு ஒரு ஸ்லாங்கு, ஒரு மொழி இருக்குது.
அது அது எப்படி இவரை கேட்ச் பண்ணி இவர் பண்ணால் இவர் இதை பேசினா நல்லா போகும்னு உங்களுக்கு எந்த? ஆனால் நான் இவர் பேசினாலே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இவர் வாயை திறந்தாலே அது எடுறா அப்படின்னு சொன்னாலே எனக்கு சிரிப்பு வரும். ஓகே. அதனால சரி இவர் வச்சு நிறைய எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டது. அதில் இவர் இதில் கண்டென்ட் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா பேசுவார்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் நடுவில் சேர்த்திக்கிறது. இவர் நார்மலாகவே பேசினாலே சிரிப்பு வரும். ஓகே. இவரோட தோரணை அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. ஆனால் இப்போ பேச மாட்டேன்றாரு. பேச மாட்டேங்க. சைலண்டாக இருக்காரு. ஏன் சார் ட்ரம்ப் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அவர் ஃபோன் பண்ணி தான் சொன்னார், பேட்டி எடுப்பாங்க, ரொம்ப தமாஸ் பண்ணாதீங்க, கம்மியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால கம்மியாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் ஃபோன் வந்துச்சு. இப்போதான் வந்துச்சு. ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் கொடுத்த ஃபோன் தாங்க. அப்படியா? ட்ரம்ப் கொடுத்த ஃபோன் தாங்க. பார்த்துங்க, இதெல்லாம் பேசுனீங்க. அவர் ஃபோன் பண்ணாரு, அதிகம் பேசாதீங்க, சரி அவங்களுக்கு வயிற்று பிடிச்சிடும் சரி அப்படின்னு சொன்னது நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓ அப்படி. திராட்சை போனுங்க. திராட்சை போனியா? அது ஃபோன். ஓகே. சரி. நம்மளது ஆப்பிள் ஃபோன் தானே. அது ஆப்பிள். அவருக்கு திராட்சை. ஓஹோ, திராட்சை ஃபோன். திராட்சை ஃபோன். திராட்சை மாதிரி ஒரு பட்டன் இருக்கு. சரி 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 சரி. ஓ சூப்பர். அந்த ஃபோன்லயும் கடங்காரங்க ஃபோன் பண்ணா ஒரு ஸ்டிக்கர், அதெல்லாம் நிறைய ஸ்டிக்கர் இருக்குங்க. கீழே வந்து ஒட்டியிருப்பேன் கடங்காரங்க. சரி. அங்கே வராங்கன்னு தெரிஞ்சால் சைடில் பேசுவோம். சரி. 2-3 அந்த ஸ்டிக்கர் அதுக்கு வாங்க. ஓ அடையாளத்துக்கு காமிச்சிருது. காமிச்சு கொடுத்துரு. கடங்காரங்க வராங்கன்னு இங்கே சிக்னல் வரும். வராங்கன்னு நான் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே. சைடில் சைடில் வந்து பெரிய கடங்காரங்க அதிகமாக கொடுக்குறாங்க அவங்க. சரி. சிக்னல் கொடுக்க தான் சைடில். நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருப்பீங்க? இன்னும் ஒரு 10 லட்சம் வாங்கி சார். 10 லட்சம். சரி. உங்கள் மேலேயும் அரசாங்க சார்பாக உங்கள் மேலேயும் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு 15,000 ரூபாய் மேலே கடன் இருக்காம, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவேன்? நான் எதுவும் நினைக்கிறது சார். எதுவுமே நினைக்கிறது சொல்ல. அதுக்கு வந்து என் கடனை மட்டும் தான் நான் நினைக்கிறேன், வெளிக்கடை எதுவும் நினைக்கிறது சார். பட் இப்போ கவர்மெண்ட்டே உங்கள் மேலே கடன் வாங்கியிருக்கேன். அது வாங்கி அவங்க கட்டிட்டு போகிறாங்க சார். நானாக கட்ட போகிறேன். கட்டலையாமே? கட்டலாம். நான் கட்ட போகிறதில்ல, எப்பயுமே அவங்க தான் கட்டணும். சரி. ஏன்னா கவர்மெண்ட் கட்டணும். நான் வாங்குற கடன் இங்கே பக்கத்து லோக்கலில் வாங்குவேன், நம்ம தான் கட்டி ஆகணும். அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ அமிதாப் பச்சன் பைக்கு. ஆமாம் இருக்கு சார். சரி. அவர் சோலை படம் எடுத்தார். சரி. அந்த பைக் இங்கே தான் சார். இப்போ என்ன சொன்னார் அவர்? அவர் பேர் மறக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு பைக் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவன் தான் வச்சுருக்கு சார். அவர் 2 ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்காரு. நம்ம கொஞ்சம் அவருக்கு பேச முடியல. சரி. ரொம்ப வீக்காக இருக்கார். அதனால் அப்போ தமிழ் கொஞ்சம் பேசுவார். சரி. தமிழ் மாலும் அப்படிம்பாரு. சரி. நீங்கள் ஏதோ ஒன்று மாலுங்க, நான் தமிழ்லேயே மால்றேன் அப்படின்னு சொல்லிடுவோம். நீ இந்தியில் மாறினாலும் சரி, ஆந்திரா மொழியில் மாறினாலும் சரி, நான் தமிழில் தாங்க மாலுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரும் ஒத்துக்கிட்டார். சரி. மாலும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி. அவங்க ஃபேமிலியெலாம் நல்ல பழக்கமா? பழக்கம். ஐஸ்வர்யாலாம் ரொம்ப நெருக்கம் பழக்கம். அப்படி எந்த அளவுக்கு நெருக்கம்? அவங்களோட கதாநாயகன் நடிக்க சொன்னாங்க. எனக்கு பிடிக்கலைங்க, நான் பற்ற வேலை செஞ்சு பழக்கம். உங்களுக்கு ஐஸ்வர்யா பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல? அவங்க எத்தனையோ டைம் ஃபோன் பண்ணாங்க, எனக்கு பிடிக்கல. பட்டை நட்டு டைட் பண்ணுறது தாங்க பிடிக்கும், நடிக்கிறது பிடிக்கலைங்க அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி ஏதாவது சமாதானம்? அழுதாங்களாம். விடி தோங்க இல்லைங்க. ஐயோ அழுதாங்களாம். அமிதாப் பச்சன் போய் தான் மருமகளுக்கு கண்ணை தொடச்சிட்டு இருக்காரு. அழுகாதம்மா, அவர் பட்டக்காரர்லாம் இன்னொரு பட்டக்காரர் இருக்காரு, பார்த்துக்கலாம். சரி. அந்த மாதிரி சொல்லிட்டாரு. சரி. இந்த மாதிரி பல நண்பர்களோட நீங்கள் வந்து கான்டாக்டில் இருக்கும்போது, ஆனால் நீங்கள் கான்டாக்டில் இருந்துக்கிட்டு இப்படி ரொம்ப இயல்பாக இருக்கீங்களே, ஒரு யதார்த்தமாக இருக்கீங்க, எப்படி அது உங்களால் மட்டும் முடியுது? தேவான்னு ஒரு நாய் இருக்கும், அப்புன்னு ஒரு நாய் இருக்கும். அது நம்பிக்கை துரோகம் பண்ணுற நாய். ஏன் உங்களுக்கு நம்பிக்கை? நான் நாளைக்கு ரொட்டி எடுத்து போடுவேன், சாப்பிட்டுட்டு எண்ணெயை காட்டி கொடுக்கும். பஸ் என் காதுட்டு வந்து கத்தும். உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்கும், இல்லை ப்ரெஷர் இருக்கான்னு கேட்கும். நானும் அதேமாரி கற்றுவேன். எப்படி எப்படிம்மா நான் தெரிஞ்சுக்கும். சரி குரு கத்துறாரு நான் தெரிஞ்சு இந்த மாதிரி. அப்புறம் அந்த புலி, சிங்கம், மான் இதெல்லாம் நல்ல பழக்கம். அப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கோவம். அந்த அம்மா பேச வைக்கலன்னு அந்த அம்மா கோவம் இருக்கும். அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி டைப். இப்போ நான் வெளியில் போனாலும் நிறைய ஒரு 10-20 பேர் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சிக்குவாங்க. ஏதோ ஒன்று பேச சொல்லுவாங்க, பேசுவாங்க. அது வந்து கதை நாய் காலில் தட்டும். சரி வந்துட்டாங்கடா கடங்கான்னு அந்த நாய் வந்துருச்சுடா அப்படின்னு நினைச்சிக்குவான். ஏயா ஒண்டிக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் திட்டுவார். சிங்கம் புலியெல்லாம் எல்லாம் பேசும். அதெல்லாம் ரொம்ப பேசும். அதெல்லாம் நம்ம கண்டா ஓடிடும். நான் அதை கடிச்சு சாப்பிட்றோம், அதுக்கு பயம். எனக்கு கறி வைக்கிற வேலைக்கு நம்மளை சாப்பிட்டோம்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு பயம்.